ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி, அதுவும் விஜய் ஆண்டனி நடிச்சு ஒரு நல்ல படம் வந்திருக்கா அப்படின்ற ஒரு ஆச்சரியமா இருக்கு. இந்த படத்துல ஒரே செட்பேக் ஒரே மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் ஆண்டனி தான். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் ஆண்டனியோட கிரைம் த்ரில்லர்ஸ் எல்லாமே பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஃபீல் கொடுத்துச்சோ, இந்த படம் செகண்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. என்ன லவ் அண்ட் சென்டிமெண்ட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தா பெஸ்ட்டாக இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்தது. உண்மையாலுமே ஒரு பெஸ்ட்டான ஒரு கிரைம் த்ரில்லர். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி, அதுவும் விஜய் ஆண்டனி நடிச்சு ஒரு நல்ல படம் வந்திருக்கா அப்படின்ற ஒரு ஆச்சரியமாக இருக்குது. உண்மையாலும் சொல்கிறேன், படம் நல்லா இருக்குது. ப்ரொடக்ஷன்லாம் அவர் தான் பண்ணியிருக்காரு போல். கிரைம் மூவி பார்த்த ஒரு ஃபீல் கிடச்சிதுங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேகாக இருக்க மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு க்ரைம் போயிட்டுருக்கோம், வேறு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகும், திருப்பி ஒரு க்ரைம் போயிட்டுருக்கோம், ஃப்ளாஷ்பேக் போகும், அந்த மாதிரியே ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோ, ஏன்னா இந்த லவ் சீன்ஸ் எல்லாம் நிறையா காமிச்சதுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். கிரைம் த்ரில்லரில் கிரைம் த்ரில்லர் மூவிஸ் லைக் பண்ணுறவங்களுக்கு உண்மையிலே இந்த படம் வரப்பிரசாதம் தான். நல்லா எடுத்திருக்காங்க. என்னென்னா, ஒரு கிரைம் த்ரில்லருக்கு மெயினான இது என்னென்னா, யார் கொலை பண்ணாங்க, யார் அந்த வில்லன் ரோல்ன்றதை லாஸ்ட் வரைக்கும் சஸ்பென்ஸாக எடுத்துகிட்டு போய் யார் முடிக்கிறாங்களோ அவங்க அச்சீவ் பண்ண மாதிரி தான். இந்த படத்தில் யார் கொலை பண்ணுறாங்கன்றது சத்தியமாக லாஸ்ட் வரைக்கும் யாராலையும் யூகிக்க முடியல. அது வரைக்கும் இந்த என்டையர் டீமை நான் ரியலாக அப்ரிஷியேட் பண்ணுறேன். படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கிரைம் த்ரில்லர். நீங்கள் யாருக்குன்னா ரிலீஸ் பண்ண ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு குப்பை தொட்டியில் ஒரு பொண்ணோட பணம் கிடக்கும். அந்த கொலை யார் பண்ணால் அந்த கில்லரை கண்டுபிடிக்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. விஜய் ஆண்டனி போலீஸாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் இவர் ஹீரோ கிடையாது. படத்தில் அவங்க அக்கா பையன் தான், அவர் தான் ஹீரோ ரோல் அவர் தான் பண்ணியிருக்காரு. அதே போல் வில்லனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறாங்க, இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. எதுக்கு இவர் இந்த படத்தில் நடிச்சாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, அதை விட்டுருங்க. மியூசிக் சூப்பராக போட்டிருக்காரு. கன்ஃபார்மாக நீங்கள் கொடுக்குற கார்ட்ஸுக்கு ஒர்த்தான படம். இந்த படம் தாராளமாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ்னு சொல்லுவேன். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா படம் நம்ம விஜய் ஆண்டனி மேலே தான் ஆடியன்ஸ் ட்ராவல் பண்ணி போயிட்டுருப்போம். அப்போது அந்த பையனை இன்னொரு பையனை காமிக்கும் போது அவனுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரொம்பவே ஜாஸ்தி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி அவனுக்கான ஒரு ஃப்ளாஷ்பேக் லென்த்தாக காமிச்சிட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா படம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும். பட் அதுக்கப்புறம் அந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆவரேஜ்னு சொல்லுவேன். த்ரில்லர் படத்துக்குன்னு ஒரு இவங்க இருப்பாங்க, செட் ஆஃப் ஆடியன்ஸ். அந்த ஆடியன்ஸுக்கு இந்த படம் பொருத்தமாக இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் அவ்வளோ பிடிக்காதுன்னு தானே சொல்ல முடியும். இந்த அதாவது சைக்கோ கில்லர் கில்லராக இருக்குல்ல ரீசன் இருக்கு இல்லையா, அது ராட்சசன் மாதிரியும் போர் தொழில் மாதிரியும் பயங்கர ஸ்ட்ராங்காக இல்லைன்னா கூட இது ஒரு டீசெண்டான ஒரு ரீசனை வச்சதுனால இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள். இந்த படத்தில் ஒரே செட்பேக்கு ஒரே மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி தான். உண்மையிலேயே மனுஷனுக்கு இந்த கேரக்டர் செட் ஆகல. இவர் நச்ச கொலை ரத்தம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். போலீஸ் அந்த உடல், அந்த மூஞ்சி, அந்த எக்ஸ்பிரஷன்லாம் இவருக்கு வருதானா வரல. இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் எக்ஸ்பிரஷன் வருதானாலும் வரல. கிளைமேக்ஸ் வேறு லெவல்னே சொல்லலாம். உண்மையிலே விஜய் ஆண்டனி சாரை பாராட்டணும். ஏன்னா கிளைமேக்ஸ் கொடுத்த விதம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விதமாக இருந்தது. அது ஒரு ட்ராவலில் போகும்போது நம்மளுக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் ஒரு விஷயம் இருக்கும், இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா, இந்த மாதிரி இருக்குமா அந்த மாதிரி இருக்குமோன்னு. கடைசி கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த ரினிவலே டோட்டலாக உடச்சி ஒரு விஷயத்தை கொடுத்த விதமாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அவரோட ரிலேட்டிவ் பையனுமே அந்த சைக்கோத்தனமான விஷயங்கள், அந்த தண்ணிக்குள்ளே போகிற அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அவரோட ஆக்டிங்கு. ஏன்னா லவ் அண்ட் சென்டிமெண்ட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தா பெஸ்ட்டாக இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் உண்மையிலேயே பிரில்லியண்டாக இருந்துச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் ஆண்டனியோட கிரைம் த்ரில்லர்ஸ் எல்லாமே பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஃபீல் கொடுத்துச்சோ, இந்த படம் செகண்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் அருமையாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு அமானுஷ ஒரு சக்தி இருக்கும்போது ரொம்ப அசால்ட்டாக கண்டுபிடிச்சிருவாங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். பட் அப்படி இருந்துமே ஆடியன்ஸுக்கு எங்கேயுமே அந்த இன்ட்ரெஸ்ட்டை லூஸ் பண்ணாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இந்த படத்தை கொண்டு போயிருந்தாங்க. அதுக்கு உண்மையிலே டைரக்டர் ஹேட்ஸ் ஆஃப்னு தான் சொல்லணும். படம் சூப்பர், கதை சூப்பர், நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதில் என்னென்னா, இவர் கேரக்டர் மட்டும் வேறு யாருன்னா பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி அந்த ஒரு பையன் இருக்கார், புதுசாக நடிச்சிருக்காரு, அவங்க அக்கா பையன் நினைக்கிறேன், நல்லா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த வில்லனில் லாஸ்ட்டாக ஒரு கேரக்டர் காட்டுவாங்க, அவங்களும் எக்ஸ்ட்ராடினரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அருமையாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிச்சு எடுத்துருக்காரு விஜய் ஆண்டனி சார்.